அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கணிதத்தை பற்றி தான் சொல்லி கொண்டு வருகின்றேன். தமிழுக்கு தமிழ் எழுத்துக்கள் 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் சொற்கள் அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் காண்டாமிருகம் என்ற ஒரு வார்த்தை, காண்டாமிருகத்துக்கு 7 எழுத்துக்கள். காண்டாமிருகத்துக்கு 8, 6, 3, 2, 5, 1, 7 இதெல்லாம் கூட்டாக்கா 32. அதோடைய விதி என்கிறது 5. அப்போ காண்டாமிருகத்துடைய விதி என்கிறது 5. காண்டாமிருகம்லாம் 5வது எண்ணில் இருக்குது. தேயிலை 3 எழுத்து 8, 3, 8 19. அதை விதி என்கிறது 1. விற்பனை அதோடைய விதி என்கிறது 6. சலங்கைக்கு 4 எழுத்து 4, 4, 8, 5 சலங்கை அதோடைய விதி என்கிறது 2. விதி என்கிறது 3. அதாவது சலங்கை மாட்டு நெத்திலையும் கட்டுவாங்க. மாட்டு நெத்தியில் கட்டினாக்கா அழகாக இருக்கும். அது மாடு அப்படி நடக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கழுத்துலேயும் மணி கூப்பா கட்டுவாங்க. அது சலங்கை. நெத்தியில் கட்டுறதுக்கு சலங்கை. சிலம்புக்கு 4 எழுத்து 4, 4, 7, 2 சிலம்பு அதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதில் விதி என்கிறது 8. சிலம்பு ஆட்டுறது எந்த சிலம்பு. சங்கு சாமிக்கு ஊடுவாங்க, சாவுக்கும் ஊடுவாங்க. சங்குக்கு 3 எழுத்து 3, 8, 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அது விதி என்கிறது 5. அப்போது சங்கு கூடம் 5வது எண்ணில் பிரகாசிக்கிறது. கரகத்துக்கு 4 எழுத்து 1, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 12. அது விதி என்கிறது 3. கிழங்கு கீழே இருக்கிறது. கிழங்கு கீழே பூமியில் விளையுது. அத்தனை கிழங்கு தான். அது கேரட்டாக இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி, மரவள்ளி கிழங்காக இருந்தாலும் அதுக்கு பொதுவாக பேர் கிழங்கு. உருளைக்கிழங்கு விழுங்க, சக்கரவள்ளி கிழங்கு விழுங்க அப்படிங்கிறது. ஆக மொத்தம் பொதுவாக கிழங்கு வகைகளுக்கு பூமியில் முளைக்கும் கிழங்கு வகைகளுக்கு அது இங்கேயும் குறிப்பிடலாம். அதோடைய விதிங்கிறது 1 கிழங்குக்கு. ஆபரணத்துக்கு 5 எழுத்து சொல்லப்பட்டு வருகிறது. 5 எழுத்துக்கும் 8, 9, 3, 6, 7 அதோடைய எண்கள் தான். அது கூட்டினாக்கா 33. ஆபரணம் விதியின் 6. ஆபரணம்னா எல்லாத்தையும் சேர்த்து தான். பெண்களுடைய கழுத்தில் நல்ல ஆபரணங்கள் அணிந்து கொண்டு வருவதை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஆபரணம் அப்போது எல்லாத்தையும் அது சொல்லப்படுகிறது. ஆபரணம் மொத்தம் பெண்களுடைய கழுத்தில் அணிகலன் ஆபரணமாக தொங்கக்கூடியது. தனிப்பட்ட முறையாக ஒரு செயின், ஒரு தாலி குடி போட்டு வந்தாலும் அது ஆபரணம் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக அலங்கரித்து பவுனால், வைரத்தால், வெள்ளியால் அலங்கரித்து வருவதை கண்டு சொல்லப்படுவதா ஆபரணம். அதன் விதி என்கிறது 6. ஆபரணம் கூட 6வது விதி எண்ணில் அதோட ஒளி வீசப்பட்டு வருகிறது. ஜனநாயகத்துக்கு 6 எழுத்து 3, 9, 6, 2, 1, 7 ஜனநாயகம். அதோட விதி என்கிறது 8. அதெல்லாம் கூட்டினா 28. அது விதி என்கிறது 1. தனிப்படைக்கு 5 எழுத்து வருகிறது. 7, 1, 6, 9, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 32. அது விதி என்கிறது 5. தனிப்படை. பொதுவாக தமிழில் முதல் வார்த்தை அம்மா தான். தமிழுக்கு முதல் வார்த்தை அம்மா, 2வது வார்த்தை அப்பா. தமிழுக்கு முதல் வார்த்தைங்கிறது அம்மா தான். அதுக்கு பேருக்கிறலாம் இல்லை, அம்மா தான். பொதுவாக அம்மா தான் தமிழுக்கு முதல் வார்த்தை. தமிழுக்கு பெயர், முதல் பெயர் திருவள்ளுவர். தமிழுக்கு முதல் பெயர் திருவள்ளுவர். தமிழ் வார்த்தைக்கு முதல் பெயர் அம்மா. தமிழுக்கு திருவள்ளுவர் தான் முதல் பெயர். எது வார்த்தை புகழ்ந்து பேசப்பட்டதோ அதுதான் முதல் பெயராகும். அது திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் பெயருக்கு முதல் பெயர். ஆனால் திருவள்ளுவர் பெயரிலேயே முதல் பெயர் திருவள்ளுவர் தான். தமிழ் வார்த்தையில் முதல் பெயர் அம்மா தான். அம்மானா அது வெவ்வேறு பேர்கள் கிடையாது. அம்மா தான். அம்மானா அம்மா தான். அம்மா அப்பா
இதுதான் தமிழுக்கு முதல் வார்த்தைகள். தமிழுக்கு முதல் பெயர் திருவள்ளுவர். சாமிகளாக இருக்கலாம், அது வேற. தமிழுக்கு மானிட ஜனமாக பிறந்தவர்களுக்கு முதல் பெயர் திருவள்ளுவர். அந்த காலத்துலையும் இருந்திருக்கலாம், அவங்களாம் புகழ் பெற்றதில்லை. திருவள்ளுவர் மட்டும்தான் பேரிலேயே புகழ்பெற்று விளங்கக்கூடியவர் திருவள்ளுவர் தான். அதனால் இந்த தமிழ் எண்ணிக்கை ஜோதிடம் மாற்று அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். அதனால் அகத்தியன் என்று சொல் தமிழுக்கு முதல் பெயராக இருக்கலாம், அகத்தியர். அதனால் அகர என்று சொல்லு கூட தமிழுக்கு முதல் வார்த்தையாக வருகிறது. அகர முதல எழுத்தல்ல ஆதிபகன் முதற்றி உணவு. தமிழில் அகர என்று சொல்லும் முதல் வார்த்தை, அம்மா என்று சொல்லும் முதல் வார்த்தை. தமிழுக்கு முதல் பெயர் என்று சொல்லக்கூடியது திருவள்ளுவர் தான். அடுத்தது வெற்றி பெற்றவர்கள் முதல் பெயர் என்ன? எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்கலாம். அதில் அண்ணாதான், அண்ணாதுரை, அண்ணாதான் முதல் பெயர். அரசியலுக்கு தமிழக அமைச்சர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு முதல் பெயர், வெற்றி பெற்றவர் பெயர், ஆட்சி நடத்திய பெயர். தமிழுக்கு அமைச்சர்களே முதலமைச்சர்களே பெயர் அண்ணாதான் முதல் பெயர். அரசியல் அமைப்புக்கு அண்ணாதான் முதல் பெயர். ஆனால் நூலுக்கும் புராணத்துக்கும் முதல் பெயர் திருவள்ளுவர். தமிழ் வார்த்தைக்கு அம்மா தான் முதல் வார்த்தை, அப்பா தான். ஆகவே இந்த தமிழ் எண்ணி ஜோதிட புராணம் சொல்லப்பட்டு வருகின்றேன். நான் அறியல மாட்டோம், திருஞான சம்பந்த ஜோதிடர். அடுத்ததாக அவா என்ற சொல் ஆவுக்கு 1 வாவுக்கு 3. அவா அது 4வது விதி எண்ணில் இருக்கிறது. அறம் 7வது எண்ணில் இருக்கிறது. அப்போ அவா என்ற சொல் பேராசை உடையது. அதுதான் துன்பத்தை, பிறவி துன்பத்தை கொடுப்பதே அவாதான். அவாவை ஒழித்தால் பிறவி துன்பத்திலிருந்து விடுதலையாகலாம், நல்ல நிலைக்கு வரலாம். அவா என்று சொல்லும் அறம் என்று சொல்லும் தான் தமிழுக்கு. அவா ஒரு எதிரியானது, அறம் என்று ஒரு நல்ல நிலையானது. அறம் காப்பாற்றும், அவா எதிர்க்கிறது, அழிக்கிறது. அதனால் அவாவா அறமா என்ற சொல்லில்தான் உலகம் நடக்கிறது. அவா ஒரு மாயை, அவா ஒரு பொடியின். அந்த அவாவை ஒழிக்கிறது அறந்தான். ஆனால் அவாவுக்கு அஞ்சுதான் அறம் இருக்கிறது. இருந்தாலும் அறத்தை ஜெயிக்க முடியாது அவாவால். அவா எப்போதுமே கீரியும் பாம்பு போல, ஆடும் குரங்கும் போல, பசுவும் புலியும் போல தான். ஆகவே அவா என்று சொல்லும் அறை என்று சொல்லும் தான் அறத்தை நம்ம நிலைநாட்டிகிட்டு இருக்கோம். அறத்துக்கு எதிரி அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் யாரும் சொல்ல கிடையாது, நான் தான் சொல்கிறேன். அவா அது வள்ளுவர் எழுதப்பட்டது தான். திருக்குறளில் அவா அறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் எழுதியிருக்காங்க. நேற்றைய பதிவில் நான் போட்டிருக்கேன், அதை சொல்லியிருக்கேன். அவா 4வது விதி எண்ணில் இருக்கிறது, அறம் 7வது எண்ணில் இருக்கிறது. அதனால் நம்ம எவ்வளவுக்கு பொறுமையாக அறம் இருக்கிறதோ அந்தளவுக்கு மக்களுக்கு நன்மை. அவாங்கிறது நல்லதுக்கிட்ட தெரியாமல் மக்களை வாட்டி வதைக்கிறது, சோம்பேறிகளை ஏற்படுத்துறது, துயரத்தை ஏற்படுத்துறது, அவா கர்மத்தை ஏற்படுத்துறது, அவா சண்டைகளை ஏற்படுத்துறது. அறம் செய்கிறது அவாவுக்கு பிடிக்காது. அறம் சமதர்மம், அறம் செய்கிறது அவாவுக்கு பிடிக்காது. அறம் எது செய்தாலும் சரி அவாவுக்கு பிடிக்காது. அது எப்போதுமே ஒரு எதிர்ப்பானது. அதனால் அவாவை ஒழித்தால்தான் அறம் நிலைத்து நிற்கும். எல்லோரும் அவாவில் தான் இருக்காங்க, ஆனால் அறத்தில் யாருமே இல்லை. அதனால் தான் அவாவுக்கு இருக்க அதிக வளர்ச்சி அடையுது. அவாவுன்னு தெரியாத பேராசையினால் அது வளர்ந்து கொண்டு வருது. பேராசைங்கிறது அவாங்கிறது தான் பேராசை. அது ஒரு துஷ்டம், அது பிரிவு துன்பத்துங்களை ஏற்படுத்துறது. மனித மக்களுக்கு வாக்கு வழிகளை நல்லதுக்கிட்ட தெரியாமல் மக்களுக்கு
துன்பத்தை ஏற்படுத்துறது, ஆசையில் ஏற்படுத்தி மக்களை வந்து தீய வழியில் கொண்டு போய் செலுத்துவது தான் அவாவுடைய கொள்கை. ஆனால் அறம் என்பது புத்திமதிகளை சொல்லி நல்ல வழிகளுக்கு கொண்டு செல்லும். அவா வந்து தீய வழிக்கே கொண்டு போகும். அது கொலை செய்யக்கூடியது. அவா என்பது கொலை செய்யக்கூடியது. பயப்படாதது, நல்லதுக்கிட்ட தெரியாமல் மனுஷ மக்களை வாட்டி வதைக்கும். அதான் அவா என்று சொல்லப்படுது. அவாவும் அறம்தான். உலகத்தில் அறம்தான் ஜெயிக்கும். அவா வந்து தோல்வியடையும். ஆனால் அவாவும் தோற்று போகும், அறமும் தோற்று போகும். அவா அறம் இது இரண்டும் தான் மனிதனுக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் அவா வந்து ஒரு மாயை, நல்லதுக்கிட்ட தெரியாத மக்களை வாட்டி வதைக்கும். அறம்தான் நாம் வந்து கையில் எடுக்க வேண்டும். நீதி தான் வெல்லும். அவா சொல்கிறது அத்தனையும் பொய் குற்றச்சாட்டுகளே அவா சொல்லும், மாற்றி பேசும், பொய்களை பேசும் என்று அவாவுடையது. அறம் அப்படி இல்லை. அறம் வந்து நேர்மையானது. ஆகவே நான் அறிவியல் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் என்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.